உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பளபளன்னு இருக்கணும். சுருக்கங்கள் இல்லாமல் நீங்கள் இளமையாக இருக்கணும். உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து பளபளன்னு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா யங்காகவும் இளமையாகவும் நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஒரு நொடியில் உங்கள் ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ், ரொம்ப நாளாக இருக்கிற டேன், மங்கு எல்லாமே நொடியில் கிளியர் ஆயிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இயற்கை முறையில் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மஞ்சள், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இல்லை, இது வந்து விரலி மஞ்சள். இது அந்த காலத்தில் ரொம்ப மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்த மஞ்சள் இது. இப்போ வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது இல்லை, மஞ்சள் பொடியாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த விரலி மஞ்சளில் ஒரு மஞ்சள் மட்டும் எடுத்துக்கலாம், பாக்கி இருக்கட்டும். ஒரு மஞ்சள் மட்டும் எடுத்து நம்ம இதை வந்து இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. இடித்தோம்னா ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி உடப்பட்டுரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. இப்போ உடஞ்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இயற்கையான முறையில் நம்ம பாத்திரத்தில் பயன்படுத்த போகிறோம். இது என்ன அப்படின்னா கொட்டாங்குச்சி சிரட்டை, நம்ம தேங்காய்லாம் எடுப்போம்ல அந்த சிரட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இந்த சிரட்டையில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க, அதனால தான் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணிட்டு வந்த கிழங்கை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் துருவி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியாச்சு, குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு டைம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம அரைச்சிருக்கோம். நீங்கள் அரைக்கும் பொழுது நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்காக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை அப்படி இந்த தண்ணியோட நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஊறினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அரைப்பட்டு வரும், இல்லாட்டா அரையவே அரையாது. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே கொட்டாங்குச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லாவே மஞ்சள் வந்து அரைப்பட்டு வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி எல்லாமே இயற்கையான முறையே பயன்படுத்த போகிறோம். இயற்கையாக பயன்படுத்துறது எந்த விதத்துலையும் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் உண்டு பண்ணாது. சூப்பராக நம்ம வடிகட்டியாச்சு. பாருங்கள், வெறும் சக்கைகள் இவ்வளோ இருக்குது, அதனால தான் நம்ம வடிகட்டினது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் வலிச்சு உள்ளே போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் நம்ம பயன்படுத்தும் பொழுது கையில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். அதேமாதிரி நம்ம ஃபேஸ்லையும் பிடிக்கவே பிடிக்காது இந்த கலர். இந்த காலத்தில் யாருங்க மஞ்சள் யூஸ் பண்ணுறா? யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாதான் அவ்வளோ நல்லது இந்த மஞ்சள். இப்போ நல்லா அழுத்திக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு.
இந்த சக்கைகள் நமக்கு தேவைப்பட்ட தாராளமாக ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே நான் எடுத்து வச்சிடுறேன். பாருங்க, நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு எல்லோ கலர் நமக்கு வந்திருக்கு பாருங்க. இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம கொட்டாங்குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொட்டாங்குச்சியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி அழகான ஷேப்பில் நமக்கு கொட்டாங்குச்சிலாம் கிடச்சா நம்ம எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போல்லாம் இதில் வந்து டீ போடுறாங்க, இட்லி பண்ணுறாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து போகிறது என்ன அப்படின்னா கோதுமை மாவுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இது கூட பயன்படுத்த போகிறது கடலை மாவு. அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம், கட்டிகள் இல்லாமல். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணும்பொழுது ஃபேஸில் ஆயிலெலாம் அப்படியே நல்லா எல்லாத்தையுமே எடுத்துரும். அதனால் அது கூடவே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு இந்த ஹனி வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படியே உங்ககிட்ட ஹனி இல்லைன்னா ஆப்ஷன் நான் சொல்கிறேன், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோஸ் வாட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதிலே சேர்த்துக்கிறேன். ஹனி அல்லது ரோஸ் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஹனியும் இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜூஸ், இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து ஸ்டார்ச் எல்லாமே இறங்கியிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா மேற்கொண்டு மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இந்த சிரட்டையில் ஃபேஸ் பேக் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் எப்படி வந்து பிரைட்டாக க்ளோவாக மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ நல்லா கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம இதை வேஸ்ட் பண்ண வேணாம், இதையும் சேர்த்தே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து ஸ்டார்ச் இருக்கும், நமக்கு தேவைப்படும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். எப்படி பாருங்கள், ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பேக்கை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பாருங்கள். அந்த மெத்தட்லேயே நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக ப்ரைட்டாக உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் சூப்பராக வந்து எடுத்துரும். அதுக்கு தான் இந்த சிரட்டையை நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். சிரட்டையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு வந்து காணாமல் போயிருங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு செம்மையான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது என்னது ஸ்க்ரப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மஞ்சளும் உருளைக்கிழங்கும் நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நான் தூக்கி போடவே இல்லை. இதை வச்சு ஃபஸ்ட் நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பாருங்கள் உங்கள் ஃபேஸை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க எப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருந்தலாம். இப்போ நாம் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கோட சக்கையும் அப்புறமேட்டு மஞ்சள் நம்ம சேர்த்து தானே ரெண்டையுமே அரைச்சி எடுத்தோம். அந்த இதையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது என்னன்றதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து சுகர் தாங்க. இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து துடைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து பேக்கையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் பாருங்கள், உங்கள்கிட்ட நீங்களே அசந்து போகிற அளவுக்கு பார்ப்பீங்க என் ரிசல்ட்டை. என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அதாவது இந்த பேக்கெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உடனே இந்த ஸ்க்ரப்பையும் ரெடி பண்ணிடுவீங்க, பேக்கையும் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டு பார்த்துடுவீங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்லருக்குலாம் போயிட்டு வந்துட்டுலாம் இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்லேயே நம்மளால் இயற்கையான முறையில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து ஃபேர் ஆகிக்கணும். அதை விட்டுட்டு கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, க்ரீமா அப்படிலாம் அப்ளை பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட் வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபேஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா மஞ்சள் தான் நல்லா நமக்கு அரைஞ்சிருது இல்லை. அதனால் நான் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரப் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் நிறைய ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் இந்த மூக்கு பகுதியில். அது எல்லாமே வந்துடும். நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல கூட இருக்கும், இந்த இடத்துலையும் மெயினாக இருக்கும். அது எல்லாமே எடுத்துரும். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போயே நம்ம ஃபேஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா ஒரு செம்மையான ஃபேஸாக இருக்குது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஃபேஸை வந்து கழுவ வேண்டாம். அப்படி நம்ம இதுக்கு மேலேயே அந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு பேக்கும் ரெடியாக இருக்குது பாருங்க. இந்த பேக்கு கையில் வச்சு நீங்கள் கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நான் கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கே நம்ம ஃபேஸில் அப்படியே இந்த எல்லோ கலர் பிடிக்கும் அப்படின்ட்டுலாம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கூட எல்லோ கலர் ஒட்டவே ஒட்டாது. இந்த மஞ்சள் கலர் வந்து ஒட்டவே ஒட்டாது, பார்க்க தான் அப்படி இருக்கும். இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இந்த கொட்டாங்குச்சியில் இருக்க சத்துக்களும் இதில் வந்து இறங்கியிருக்கும். நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் எப்படி நம்ம சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதோ அதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சியும் அவ்வளோ நல்லதுங்க ஃபேஸுக்கு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ட்ரையாக விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல இருந்தோம்னா சூப்பராக நமக்கு காஞ்சிரும். இப்போ வெயில் நேரம் இல்லையா, ஈஸியாக காஞ்சிரும். பனிக்காலங்களில் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஹெட்டேக் வரும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிறதுனால. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, நமக்கு அந்த ஜில்லுன்னு இருந்ததாலே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது. ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிருச்சு. சரி, 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு பார்க்கலாம். ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் தான் விட்டால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போயே நம்ம ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபேஸை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என்னுடைய ஃபேஸோட ரிசல்ட் எப்படி பார்க்க போகிறீங்க? கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி ரிசல்ட் நான் எந்த ஒரு பேக்லேயும் பார்த்ததே இல்லை. எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். துணி வச்சு துடைச்சிட்றேன் நான்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலாக நம்ம ஃபேஸுக்கு வந்து இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இங்கே பாருங்கள். ஐயோ, என் ஃபேஸ் தானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. நான் வேணால் கிள்ளி பார்த்துக்கிறேன் என் ஃபேஸ் தானா அப்படின்ட்டு. கண்டிப்பாக என் ஃபேஸ் தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக எனக்கு இருந்த டல்னஸ் எல்லாமே குறைஞ்சி ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து பிக்மெண்டேஷன்லாம் போயிடுச்சுங்க. செம்மையாக போயிருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு இருக்கிற அன்வான்ட் ஹேர் எல்லாம் செம்மையாக ரிமூவ் ஆகிடும். அன்வான்ட் ஹேருக்காக நிறைய பேர் போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்த விட இது ரொம்ப அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான நேச்சுரலான ட்ரீட்மெண்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.